ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Thursday அண்ட் ஃப்ரைடே நான் மர்ஜ் பண்ணி ஒரு vlog-ஆ நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 7:40 சம்திங் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டேன். ஸோ அந்த மார்னிங்கே ஏதோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அண்ட் ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ டீலாம் குடித்து முடிச்சுட்டு அப்படியே டீ குடிக்கும்போது பார்த்தீங்க என்னோடய பழக்கம் என்னென்னா, ஒன்று சாமி பாட்டு ஓடும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக சோட்டா பீம் ஓடும். ஏன்னா சோட்டா பீமோட தீவிரமான ஃபேன் தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அது மாறலை, அது எப்போவுமே மாறாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டணும். ஸோ கூட்டி முடிச்சுட்டு அடுத்தது துணி துவைக்கிறதுக்கு மேலே மாடிக்கு போகணும். ஸோ அதுதான் அடுத்தடுத்த கிளிப்ஸில் வரும். ஸோ மேலே ரூமுக்கு நான் வந்துட்டேன். ரூம் ஒரு அலங்கோலமாக தான் இருக்கும். அதை நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. பிகாஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி தரவா முடிச்சிடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. இந்த துணி துவைக்கிற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி ரொம்பவே வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மார்னிங்கே ஸ்டார்ட் ஆனது ப்ளசண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் போக போக பார்த்திங்கன்னா வேலை அதிகமாகிட்டே போயிடுச்சு. ஸோ ஒரு வேலையாக முடிச்சுட்டு நானுமே பயங்கர டயர்டாயிட்டேன். அதுவும் நெக்ஸ்ட் டே நினச்சா இன்னுமே டயர்டாக இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா தான் வெள்ளிக்கிழமை நான் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் துணி துவைக்கிறதுக்கு மேலே மாடிக்கு போகிறேன் அப்படின்னா துணி ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருவேன். ஸோ அது ஊறிட்டுருக்க கேப்லேயே நான் மொட்டை மாடியிலேயே சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஒரு குட்டி கேப் எனக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அடுத்து நம்மளோட பெட் சைட் டேபிள் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நானும் கீழே ரூமுக்கு போயிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். இந்த டேபிள் மேலே இருக்க கிளாத் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஸோ அது நான் வெளியே எங்கேயும் போய் வாங்கலை. இது என்னோடய ட்ரெஸ்ஸோட துப்பட்டா. ஸோ அந்த ட்ரெஸ் இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு துப்பட்டா நல்லா காட்டனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை ஏன் நம்ம மேலே போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய அறிவான மூளையை யூஸ் பண்ணி இதை நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்க ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட லிங்க் இருந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், சைட் டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய நைட் லேம்ப்பு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 3 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ளக் மட்டும் ஒரு சைடு உடஞ்சிருச்சு. அது புதுசாக மாற்றிட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது
நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அம்மா டீ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ஒர்க்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் வந்து என்ன லஞ்ச் வந்து சமைச்சிருக்கேன் அப்படின்னா ஒயிட் ரைஸும் சுண்டல் குழம்பு வந்துட்டு வச்சுருந்தேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்போவுமே நான் வைக்கிறத விட இந்த டைம் கொஞ்சம் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வந்து அந்த டேஸ்ட் இருந்தது அந்த குழம்பு. ஸோ நல்லா இருந்தது. எனக்கே அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். நல்லா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு தேங்காய் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழம்பு வந்து தண்ணியாட்டமே இருக்கும். தேங்காய் நம்ம ஊற்றுனோம்னா கொஞ்சம் வந்து கெட்டினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம நார்மலாக தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு மெத்தடில் வந்துட்டு நான் ஊற்றிருந்தேன். நான் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு சட்னி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து இஞ்சி, இதெல்லாம் நம்ம வந்து சட்னி அரைக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை 3யும் போட்டு ஃபுல்லாக சட்னி மாதிரி அரைச்சிட்டு அந்த ஒரு கப் வந்துட்டு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாக சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலை அப்படின்னா வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே எனக்கு வந்து கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் சொல்லணும். நான் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்திருந்தது. ஸோ அந்த குடத்துலேருந்து மொண்டு குடிக்கிறத விட அந்த பாட்டிலேருந்து எடுத்து குடிக்கிறது தான் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு நல்லாயிருக்கும் போல். ஸோ அதனால் வரிசையாக எல்லா பாட்டில்லையும் வந்து தண்ணி எல்லாமே பிடிச்சி ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துட்டு வெந்துருச்சு. அதையும் வந்துட்டு வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா என்னோடய வேலை வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்ட் கிடைக்கும். அந்த டைமுக்காக தான் நான் ஈகராக வெயிட் பண்ணுவேன். டக்குன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு இப்போ எப்படா உட்காருவோம் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் இந்த வெய்ய காலத்தில் அந்த கிச்சனில் நிற்கவே முடியாது. சில வீட்டில் மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்கும். எப்படி சொல்கிறது, கிச்சனில் இல்லைனாலும் அந்த வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். பட் இங்கே சேலமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீடு இருக்குது அப்படின்னா இந்த வீடு செவுரு ஒட்டியே அடுத்த வீடு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜன்னல் கூட வைக்க முடியாது. வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு, எல்லாமே ஒட்டியே இருக்கும். ஒரே செவரில் வந்துட்டு வீடெல்லாம் அப்படி ஜாயிண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஜன்னல் கூட இங்கே கிடையாது. காற்றோட்டம் வேணும்னா நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே தான் ஓடணும். ஸோ அதனாலேயே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சோஃபாவில் போய் உட்காந்துட்ருந்தேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது வர ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள். அது எத்தனை பேரால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. எல்லா வீட்டில் இருக்க அந்த ஹோம் மேக்கர்ஸ்க்குமே வந்து அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு டைம் அது திரும்ப வந்துட்டு கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை வந்து என்னால் வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சும் சாப்பிட்டுட்டேன். குழம்பு கொஞ்சம் காரமாக வச்சுட்டேன் போல். உட்காந்து வாய் தான் ஊதிக்கிட்டு இருந்தேன். நான் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்தது. பட் ஆனால் சாப்பிடும்போது தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி குட்டி ஒர்க்ஸ், நம்ம வீடியோ எடிட்டிங் பற்றி, அப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நானும் அப்பப்போ வந்து ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே மாதிரி வீடியோவே போட்டுட்ருக்கோமே, அவங்க நமக்கே போர் அடிக்குது, பார்க்குற அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் எடுத்த கிளிப்பு. நைட் நல்லா சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஜுவல்லரி கடையில்
லைட்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அது அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னோடய டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.